2 எக்ஸாம் அக்டோபர் 25 நடக்குமா நடக்காதா? இப்போ புது ஆட்சி மாறிடுச்சு, டேட் தள்ளி போகும், மெதுவா படிச்சுக்கலான் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான். அக்டோபர் 25 எக்ஸாம் நடக்குது நடக்கல, நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்களா? நம்ம யாரும் படிக்கல தானே. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் நமக்கு ஆனுவல் பிளான்ல சொன்ன மாதிரி அக்டோபர் 25க்குள்ள படிச்சு முடிக்கிறதுக்கான வழியை பாருங்க. எக்ஸாம் டேட் தள்ளி போச்சுன்னா நமக்கு நல்லதுதான், ரிவிஷன் பண்ண நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அக்டோபர் 25 குரூப் 2 எக்ஸாம் நடக்க போகுது. இன்னும் ஜஸ்ட் 70+ டேஸ் தான் இருக்கு. அதுதான் உண்மை. ஆனா சிலர் ஏத்துக்க மறுக்கிறீங்க, இல்ல எக்ஸாம் தள்ளி போகும் அப்படின்னு. நமக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப கண்மாடி இருக்கிறது ஆனுவல் பிளானர் படி பார்த்தா நமக்கு இன்னும் 70+ டேஸ் தான் இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே இப்ப இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் ரிவிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்க எத்தனை வருஷமா படிச்சாலுமே சரி, ரிவிஷனை சரியா கொண்டு போகல அப்படின்னா உங்களோட ஸ்கோர் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகாது. நான் என்னோட ரிவிஷனை இன்னும் 2 டேஸ்ல ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்க பிகினர்ஸ் ஆல்ரெடி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ரிவிஷன்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரிவிஷன்ல ஜாயின் பண்ற மகிஸ் டிப்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கு நான் கிவ்அவே மூலமா புக்ஸ் நிறைய கொடுக்க போறேன். ஏன்னா என்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்கு, உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த புக்ஸை நான் வீக்லி ஒன்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம நான் யூஸ் பண்ற ஃப்ரீ சோர்ஸ், ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், ஃப்ரீயா டெஸ்ட் போற ஆப்ஸ், இந்த மாதிரி ஃப்ரீ சோர்ஸ் மேக்ஸிமம் நான் ஃப்ரீ சோர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதை பத்தி உங்களுக்கு எல்லாமே நான் ஷேர் பண்ண போறேன். நான் யூஸ் பண்ற பிடிஎஃப்ல உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனல் ஆல்சோ நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கேன். எதுக்குமே நீங்க அமௌண்ட் பே பண்ணுங்க அவசியமே கிடையாது. நீங்க மகிஸ் டிப்ஸோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா ஃப்ரீ சோர்ஸும் உங்களுக்கு இனிமே டாபிக் வைஸ் நான் கொடுத்துருவேன். நான் படிக்கிறது உங்களுக்கு நாங்க கொடுத்துட்றேன். இன்னும் பலருக்கு இருக்கிற ஒரு பெரியது, நான் இப்பதான் பிகினரு, இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணா பாஸ் ஆயிடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் யாரையும் டிமோட்டிவ் பண்ண மாட்டேன். முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால முடியும். நீங்க பிகினர்ஸா இருந்தாலும் கூட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கான முதல் ஸ்டெப் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து வைங்க. எடுத்து வச்சதுக்கு அப்புறமா பாஸ் ஆகுமா ஆக மாட்டோமாங்கிறத பத்தி பின்னாடி யோசிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னும் 2 டேஸ் நான் உங்களுக்கு ரிவிஷன் பிளான் கொடுத்துருவேன். நம்ம சேனல்ல கொடுத்துருவேன். பிளஸ் நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணிடுவேன். நிறைய பேர் சிலபஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. தமிழ் சிலபஸ் வேர் டு ஸ்டடி, ஜிஎஸ் எல்லாமே வேர் டு ஸ்டடி கேட்டிருந்தீங்க. இனி அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு நான் வேர் டு ஸ்டடி எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இந்த ஒரு 70+ டேஸ் ஸ்டடிஸ் ஒன்லி மட்டும்தான். ஸோ ஸ்டடீஸ்ல எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி என்னோட ஸ்கோர்ஸை குரூப் 2ல இம்ப்ரூவ் பண்ணி ஜாப் வாங்க தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்களும் இந்த அட்டம்ப்ட்ல கண்டிப்பா கிளியர் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் குரூப் 4 அண்ட் குரூப் 2 படிச்சுட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கிவ்அவேல நிறைய புக்ஸ் கொடுக்க போறோம். புக் ரேட் எல்லாமே நான் கொடுக்க போற புக் எல்லாமே உங்களுக்கு 500 இருந்து 600 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய புக் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் வாங்குற புக்ஸ் காஸ்ட்லாம் அந்த அளவு தான் இருக்கு. ஸோ புக்ஸ் வாங்க முடியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா புக்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் வீக்லி ஒரு புக் அப்படின்னு ஒரு 2 மந்த்ஸ்க்கு கிவ்அவே பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ புக் வாங்க முடியாத ஆஸ்பிரண்ட்ஸ் கண்டிப்பா அந்த கிவ்அவே கலந்துக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். கண்டிப்பா நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வீடியோல நான் என்னோட ஸ்டடி பிளான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பிளஸ் உங்க டவுட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மகிழ்ச்சியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.